நம்ம இந்த வீடியோ 12th இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பசங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 20 ஃபஸ்ட்டு கிராமர் பாட்டுக்கு ஆன்சர் கீ போட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன்சர் கீ மொத்தமாக போட்டுருப்பா. ஸோ அதனால் எல்லா ஆன்சர்ஸ் கரெக்டாக செக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கான எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே சொல்லிட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க கிராமர் பாட்டில் 1 to 20 அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருப்பேன். நானும் தெரிஞ்சுப்பேன், நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. சரி வாங்க சொன்ன வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ்ப்பா. ஸோ சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி ஏட்டடு, செகண்ட் ஒன் ஸ்கிராம்பிளிங்க்கு ஏ கிளைம்பிங் ஹரிலி, தேர்ட் ஒன் சியோஸ்க்கு கன்ஃபியூஷன் பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சினோன் ஆன்டினிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் ஒன் பெர்சுவேடட், ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி டிசிவேடடுப்பா. ஃபிஃப்த் ஒன் சஃபிஷியன்ட்டுக்கு ஏ இன்அடிக்வேட். சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டருக்கு ஃப்ளாட்ரி. ஓகேங்களா. ஸோ பி தான் ஆன்சரு, பி ஆர் சி, மேக்ஸிமம் பி தான் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி வச்சுங்க, கமெண்ட்ஸ் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். சிக்ஸ்த் ஒன் என்ன வரும், நான் ஃப்ளாட்ரி தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏ நியூ வேர்ட் பை ஆடிங் சூட்டபிள் சஃபிக்ஸ் டு த ரூட் வேர்ட் நோபல். ஸோ நோபலுக்கு நோபிலிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எயித் ஒன் ரீப்ளேஸ் த அண்டர்லைன்ஸ் வித் சூட்டபிள் ஃப்ரேசல் வைப்பா. ஸ்டார்டட் ஏ ஜர்னி, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி செட் ஆஃப். நெக்ஸ்ட் நைன்த் ஒன் மை பிரதர் லீவ்ட் இன் த மவுண்டன்ஸ் டேஷ் த லேக், ஸோ பி அபவ் தி லேக். ஓகேங்களா. டென்த் ஒன் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் லிங்கர் வேர்டுப்பா. The vendor saw the train moving slowly from the platform dash he got in, therefore he got in. ஓகேங்களா. ஸோ டி ஆப்ஷன் டி. 11th ஒன் choose the correct meaning of idioms in the given sentence. The chairman as the whip hand in an institution, so be the to be the most powerful. ஓகேங்களா. ஸோ இடியம்ஸ்க்கு வந்து to be the most powerful பி தான் வரும். 12th ஒன் choose the correct determinant and complete the sentence பா. dash of my students have become doctors, சி many. ஓகேங்களா. many of my students have become doctors, சி தான் வரும். நெக்ஸ்ட் 13th ஒன் choose the polite and alternative word பா. ஸோ தீபா இஸ் பி வரும். ஓகேங்களா. பிட்வீன் ஜாப்ஸ், அதாவது பொலைட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த அண்டர்லைன்ஸ் வேர்ட்ஸ் இந்த ஃபாலோவிங் சென்டென்ஸ். தீபா இஸ் அன்எம்ப்ளாய்டு போட்டிருங்க. ஸோ பி பிட்வீன் ஜாப்ஸு. நெக்ஸ்ட்டு 14th வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த ரைட் காம்பினேஷன் ஃபார் த மாப்டு. ஸோ மாப்டுக்கு டி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ப்ளஸ் பெடல், அதான் ஒரு மாப்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 15th வந்து சூஸ் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்டுப்பா. ஸோ நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வேர்ல்டு ஃபேமஸ் தான் வரும். ஆர் எனக்கு தெரிஞ்சு இல்லை டி ஸ்டோர் ரூம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர், வேர்ல்டு ஃபேமஸ் சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் டவுட் ஆகுது, கன்ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் 16th வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த சூட்டபிள் அமெரிக்கன் இங்கிலீஷ் பா. ஸோ டைம் டேபிளுக்கு ப்ராப்பர்லி வந்து ஏ ஷெடியூல் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 17th சூஸ் த ரைட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் சிஐஏ, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 18th வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த அப்ரோப்ரியேட் நவுன் ஃபார்ம் ஆஃப் வைஸ் பா. ஸோ வைஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் விஸ்டம் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 19th ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் சூட்டபிள் டிட்டர்மினர் ஹவு டேஷ் பேஜஸ் டிட் யூ ரீட், ஹவு மெனி பேஜஸ் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதேமாதிரி 20 வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் சூட்டபிள் ஆர்டிகல் மை மதர் இஸ் ஹெச் வருது பார்த்தீங்கன்னா. ஸோ ஹெச் வருதுன்னா அங்கே சவுண்ட் வரும்போது ஓ வரும். ஸோ வவல்ஸ்னால் ஆண்ட் தான் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ பி ஆண்ட். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிராமர் பார்ட் போட்டாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு ஃபுல் ஆன்சருக்கு பக்காவாக போட்டுறேன். ஸோ இது 1 to 20க்கு எவ்வளோ கரெக்ட் ஆகுது அப்படின்னு ஒவ்வொருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்துச்சு, கஷ்டமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம், மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா பை பை. கீழே அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்கன்னா ஃபுல் ஆன்சருக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டாடா ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.